Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin ashrafil mursalin wa ala alihi wa ashabihi wa azwajihi wa ahli baytihi ajma'in amma ba'd. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தராபீஹ் தொழுகையை முடித்தபின் வழமையாக உங்கள் மத்தியிலே மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் உங்கள் மத்தியிலே ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என விரும்புகிறேன். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு விளங்காமல் போனால் அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்த விளங்கக்கூடியவர்களிடம் சென்று இன்று பேசிய விஷயத்தில் இந்த விஷயம் எனக்கு விளங்கவில்லை, அதை விளங்கப்படுத்தி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடத்திலே கேட்க வேண்டும். அவர்களும் சரியான விளக்கம் தரவில்லையானால் அல்லது தந்தும் உங்களுக்கு அது புரியவில்லையானால் என்னை போன்ற ஒருவரிடத்திலே அதற்கான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதீது சொல்லும்போது, உபன்யாசம் சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் சிலர் படித்தவர்களாக இருப்பீர்கள், சிலர் படிக்காதவர்களாக இருப்பீர்கள், சிலர் புத்தி குறைந்தவர்களாக இருப்பீர்கள், சிலர் புத்தி கூடினவர்களாக இருப்பீர்கள். ஆகையினால நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் சரித்திரம் போன்ற பல சம்பவங்கள், வரலாறுகள் போன்ற விஷயங்களை சொல்லும்போது அதை யாருமே புரிந்து கொள்வார்கள். புத்தி உள்ளவனும் புரிந்து கொள்வான், புத்தி இல்லாதவனும் புரிந்து கொள்வான், படித்தவனும் புரிந்து கொள்வான், படிக்காதவனும் புரிந்து கொள்வான். வரலாறுகளை, கதைகளை சொன்னால், அதே போல சட்டங்கள், மார்க்க ஷரியத்துடைய சட்டங்களை சொல்லும்போது அதிலும் ஒரு அளவு அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, ஒரு சிலரை தவிர. ஆனால் தத்துவங்களை சொல்லும்போது, ஞானத்தை சொல்லும்போது, இறைவனுடைய அறிவை பற்றி சொல்லும்போது அதிகமானவர்களுக்கு விளங்குவது இல்லை. ஆகையினால் நீங்கள் விளங்காவிட்டால், இது விளங்கவில்லை என்று விட்டுவிடாமல் அதை பற்றி தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு நீங்கள் தெளிவு கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு இல்மு, ஒரு அறிவு, 1000 அறிவல்ல, ஒரு அறிவு, அதனுடைய பெறுமதி என்ன என்று கேட்டால் அதற்கு பெறுமதி யாராலும் சொல்ல முடியாது. ஷரியத்தி சட்டமோ அல்லது இறை தத்துவமோ, நாங்கள் இறை தத்துவத்தை தான் இங்கே குறிப்பாக சொல்கிறோம். இறை தத்துவத்தை, ஒரு தத்துவம், அல்லாஹ்வுடைய தத்துவங்களில் ஒரு தத்துவத்தை நாங்கள் எடுத்து இதற்கு பெறுமதி என்ன என்று பார்த்தால் அப்பெறுமதி சொல்லவே முடியாது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவற்றையும் விட பெறுமதி உள்ளதுதான் அறிவு என்று ஏற்கனவே உங்கள் மத்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நானும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த இடத்திலே பேசியிருக்கிறேன். ஹனவி மத்ஹபின் ஸ்தாபகர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய
நெருங்கிய தோழர் ஒருவர் இருந்தார். அவரின் பெயர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் திருக்குர்ஆனையும் ஹதீதுகளையும் வைத்து மூலமாக கொண்டு ஆய்வு செய்து சட்டங்களை இயற்றுவது போல முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் திருக்குர்ஆனையும் ஹதீதுகளையும் மையமாக வைத்து ஆய்வு செய்து சட்டங்கள் இயற்றக்கூடிய திறமை உள்ளவராகத்தான் இருந்தார் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு வழியால் போய்க் கொண்டிருந்தார்கள். பாலை வனம் போன்ற ஒரு வழி, நிழல் இல்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, அப்படியான ஒரு பாதை. அந்த வழியால் போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு தாகம் அதிகமாக ஏற்பட்டது. குடிப்பதற்கு நீர் இல்லை, தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு சர்பத்து கடைக்காரன் நிற்கான். கடை ஒன்று வச்சுக்கிட்டான். சர்பத்து கடைக்காரன் ஒரு கரத்தையில். அவனிடத்திலே போய் ஒரு சர்பத்து எனக்கு தாகமாக இருக்கிறது என்று முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள். அவன் சொன்னான், ஒரு கிளாஸ் தாரதா இருந்தால் 5 ரூபா காசு என்று சொன்னான். அவர் சொன்னார், என்னிடத்தில் 5 சதமும் கிடையாது, நீ ஒரு கப் தர வேணும். நான் உனக்கு 5 ரூபாயை விட, 5000 ரூபாயை விட, 5 லட்சத்தை விட, 5 கோடியை விட பெறுமதியான ஒரு சட்டத்தை சொல்லித்தார். மார்க்க சட்டம் ஒன்றை சொல்லித்தார். அதுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் சர்பத்தை தாவே அப்படி என்று கேட்டார்கள் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த கதையெல்லாம் என்னிடம் சரி வராது, காசு தந்தால் தருவேன், இல்லாவிட்டால் நீங்கள் போக வேண்டியதுதான் என்று அவன் சொல்லிவிட்டான். அவர் போய்விட்டார். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய்விட்டார். தன்னுடைய தாகத்தை தாங்கி அனுபவித்து அவர் போய்விட்டார். இந்த சர்பத்து கடைக்காரன் இருக்கிறானே, இவனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இந்த சம்பவத்திலிருந்து பல மாதங்களுக்கு பிறகு ஏற்படுகிறது. அவன் பிரச்சனை என்னன்னா, அவன் தன்னுடைய மனைவியோடு ரொம்ப இரக்கமான ஆள். சர்பத்து கடைக்காரன் ரொம்ப அன்பான ஆள். இந்த அன்பு மேலிட்ட காரணத்தினால ஒரு சந்தர்ப்பத்தில் அவளை பார்த்து சொல்லிட்டான், உலகத்தில் இருக்கின்ற டிசைன்களிலெல்லாம், உலகத்தில் நகைகள் இருக்கின்றனவே, உலகத்தில் எத்தனையோ டிசைனில் நகை இருக்கு, அந்த டிசைன்கள் அனைத்திலும் உனக்கு நான் நகை போடவில்லையானால் நீ தலாக்காகி விடுவாய் என்று சொல்லிட்டான். மடையன் தானே, சர்பத்து கடைக்காரன் தானே, பெரிய அறிவாளியா இவர். அவர் பொண்டாட்டியில் உள்ள ஆசையில், அந்த பாசத்தில் இப்படி சொல்லிட்டார், உலகத்தில் இருக்கின்ற நகை டிசைன்களிலெல்லாம் உனக்கு நான் நகை போடுவேன் என்று சொல்லித்தான். தம்பி, உலகத்தில் இருக்கிற டிசைன்கள் எல்லாம் நகை போடையிலும் அவர் பொண்ணுக்கோ. இப்போ காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய டிசைன்களை எடுத்தாலும் ஒரு பொண்ணுக்கு போட்டால் அவளுக்கு மேலால் மிஞ்சி மலை போல குமிஞ்சு கிடக்கும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய டிசைன்கள் எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும்? சரி, அதற்கு எவ்வளோ பணம் வேணும்? முதலாவது இவர் சர்பத்து கடைக்காரால் தான். எப்படி போடுற, எத்தனையோ கோடானு கோடி வந்தாலும் காணாது. இப்படி நேர்ந்துட்டாரு. அப்போ நேர்த்தையை நிறைவேற்றத்தானே வேணும். இதை செய்யாட்டி மனைவி தலாக்கா போய் தருவாள். செய்கிறேன்டா அதுக்கு சாத்தியமும் இல்லை. என்ன செய்கிற என்று ஒரு இமாமுக்கிட்ட போனார். சர்பத்து கடைக்காரால் மார்க்க மேத ஒரு ஆளுக்கிட்ட போனார். போய் கேட்டார், இப்படி நான் நேர்ச்சி செய்துட்டேன், இப்போ என்ன செய்யணும்? இந்த மனைவி தலாக்காகாமல் என்னோட இருக்கிறதா இருந்தால் நேர்ச்சியை நிறைவேற்றணும். அதுக்கு நான் என்ன செய்யலாம்? உலகத்தில் உள்ள டிசைன்களை எல்லாம் தேடுறதுக்கு நான் எங்கே போகிறேன்? அதுக்கு பணம் எங்கே வார எனக்கு என்று இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாமேதைகிட்ட போய் சொன்னார். அந்த மனுஷன் சொன்னார், நீ போட்டுத்தான் ஆகணும், இல்லாட்டி உண்ட மனைவி தலாக்கா பேத்துருவாள் என்று சொன்னார்.
என்னடா முசீபத்தி, என்ன கஷ்டம் இது என்று இன்னொரு இமாமுகிட்ட போனார். அவரும் அதே கதையை சொன்னார். இன்னொரு இமாமுகிட்ட போனார். அவரும் அதே கதையை சொன்னார். எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க. அப்ப யாருக்கிட்ட போய் கேட்கலாம்னு பார்த்தா ஒரே ஒரு இமாம் மிஞ்சிருக்காரு. யாரு? ஷர்பத்து கேட்டாரே, தாகமாரிக்கு ஷர்பத்து தான்று அவர் ஒரு இமாம் தான். இவன் புண்ணனுக்கு தெரியல அவர் இமாமங்கிறது. அவர்கிட்ட போனார். அங்க போய் பார்த்தா ஷர்பத்து கேட்டாள். இவன் இமாம். சரி, என்ன தம்பி வந்த நீங்க? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் நேர்ச்சி செய்துட்டேன், இப்போ செய்துக்க வழி இல்லாமல் கிடக்கு, இந்த மனைவி தலாக்க போய் தருவாள், என்ன வழி செய்யலாமன்னு கேட்க வந்தார். அப்போ அவர் சொன்னார், 5 ரூபாய் சர்வத்து கிளாஸ் உண்டத்தா, நான் உனக்கு பெருமதியான ஒரு சட்டத்தை சொல்லித்தாரன்னு சொன்னேனே, கேட்டியா? இல்லையே, உனக்கு 5 ரூபாய் சர்பத்து கிளாஸ் தானே பெருசாக போயிட்டு, அதனால இப்போ சொல்லித்தரையே இல்லை உனக்கு. ஏன் அவர் டிமாண்டு காட்டினது தானே, அதே மாதிரி இவங்களும் கொஞ்சம் டிமாண்டு காட்டிட்டு சொன்னாங்க. சரி சொல்லித்தாரோம். தன் உண்ட மனைவி தலாக்க போய் தருவாள், இது பெரிய சனியனே, என்ன செய்யற, நான் சட்டத்தை சொல்லித்தாரன்னு சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், وَكُلَّ شَيْءٍ أَحْصَيْنَاهُ فِي كِتَابٍ مُبِينٍ. உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துக்களையும் திருக்குர்ஆனிலே நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துவும், நகை மட்டுமில்ல, சகல வஸ்துவும், பாம்பு வேணுமா, பறவை வேணுமா, மீன் வேணுமா, என்னென்ன வேணும் அனைத்தையும் திருக்குர்ஆனில் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்றான். அதன்படி பார்த்தா திருக்குர்ஆனில் எல்லாமே இருக்குதானே. நீ நேற்று செய்த எப்படி உலகத்தில் உள்ள டிசைன்களில் எல்லாம் இவளுக்கு நகை போடுவேன் என்று தான் நேற்று செய்தா. உலகத்தில் உள்ள எல்லா டிசைனும் எங்க இருக்கு இப்ப பார்க்கும்போது குர்ஆனில் இருக்கு. ஆகையினால ஒரு வேலை செய், இந்த சின்ன குர்ஆன் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இப்போ வாரல் அந்த குர்ஆன் முதல்ல வரும், ஹஜ்ஜி போராக்கள் கொண்டு வருவாங்க. அந்த காலத்தை இப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வர, இப்போ அரபு நாட்டில் இருக்கும், ஆனால் அது ஒரு பாவனையில் இல்லை, அது ஓதையில், அது கஷ்டம். அது ஓதுறதா இருந்தால் பூத கண்ணாடி போகணும், பிடிச்சி தான் ஓதலாம். ஒரு 2 அங்குலம் இருக்கும், 2 இன்ச்சு இருக்கும், ஒரு 2 இன்ச்சு அகலம் இருக்கும், நீளம் 2 இன்ச்சு இருக்கும், 30 இன்ச்சும் அதில் இருக்கும். அப்போ சின்ன ஒரு இசிம் போல ஒரு அந்த அரைக்கூடுமாயிரு. அப்போ அவர் சொன்னார், குர்ஆனில் எல்லாமே இருக்கின்றதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீ பயப்படவானா. அந்த சின்ன குர்ஆன் ஒன்று எடுத்து ஒரு அரைக்கூட்டுக்குள்ளே போட்டு, இப்படி சப்பையான அரைக்கூட்டுக்குள்ளே போட்டு உண்ட பொண்டாட்டின காலத்தில் கட்டினியண்டா, உலகத்தில் உள்ள டிசைன்களில் எல்லாம் நகை போட்டவனாக நீ ஆகுவாய். குர்ஆனுடைய தீர்ப்பின்படி செய். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு கொஞ்சம் 5 ரூபாய் சர்பத்துக்கு ராஜத்தை தான் மாமுட்டனே, என்ன மன வருத்தம் அறிக்கி என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போய் தேடி திரிஞ்சு அந்த குர்ஆனை எடுத்தான். இங்கே ஒரு கடையில் எடுத்து ஒரு அரைக்கூட்டுக்குள்ளே வச்சு கழுத்தில் போட்டு ஆள் தப்பித்தான். அப்போ சட்டங்கள் இப்படி இருக்கி, அது சட்டங்களை நாங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஒரு அளவு தெரிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டுறீங்க, நாங்கள் சொல்கிறது விலங்கல்லேருந்தா திருப்பி ஒரு கதை கேளுங்க, அல்ல கேட்டுக்கிட்டு இருந்து விளங்கினா கேட்டு கேளுங்க, இல்லாட்டி குழப்பமாக போய்த்திரும், மனநிலையில் குழப்பமாக போய்த்திரும். அன்றைக்கு நான் பேசும்போது சொன்னேன், ஒரு பெண் என்னிடத்துல வந்து, மௌலவி உங்களோட பயானம் கேட்ட பிறகு தான் எனக்கு எல்லாம் ஹைராக முடிஞ்சுது, எல்லாம் சரியாக போயிட்டு இப்போ நல்ல ஓபாரிக்கன் நான்ட்டு சொன்னான். என்னடா அப்படி பயான் நாம் செஞ்ச என்று அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டேன், என்னம்மா நீங்கள் சொல்கிற விஷயம் விளங்கல்லையே அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்களே மௌலவி, ஒவ்வொரு 4 ரக்காத்து 2 ரக்காத்தாவும் தொழலாமண்டு, அதிலிருந்து சொன்ன நாளையிலேருந்து நான் 2 ரக்காத்தான் தொழுகிறேன், கொஞ்சம் டைம் எனக்கு மிஞ்சுது, தேசாரிக்கு எனக்கு விஷயம் உண்டு. அப்போ நான் எங்கே பேசினேன், ஒவ்வொரு 4 ரக்காத்தையும் 2 ரக்காத் தொழலாமண்டு எங்கே பேசினேன்? நீங்கள் நம்மளோட பள்ளி தான் பேசினேன் மௌலவி, நான் அப்படி பேசியிருக்க மாட்டேனே. ஒவ்வொரு 4 ரக்காத்துங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மௌலியமாருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இல்லையே.
என்ன நீ சொல்றா? இல்லை மௌலவி, சத்தியமா நீங்க பேசின. அது என்ன பேசிட்டீங்கன்னுடா, நான் பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவன் 4 ரக்காத்து தொழுகை 2 ரக்காத்தை தொழலாம். உதாரணமாக லுஹர் 2 ரக்காத் தொழலாம், அஸர் 2 ரக்காத்தை தொழலாம், இஷாவை 2 ரக்காத்தை தொழலாம். மக்ரிபில் ஒன்றும் செய்யலாது, சுபஹ்லையும் ஒன்றும் செய்யலாது. அதை கஸ்ர் என்று அரபில் சொல்கிறேன். கஸ்ரு ஜம்மண்டு இன்னொன்று அப்படி செய்யலாம். இதை பேசும்போது இவள் என்ன செஞ்சிருக்காள்? கச்சாங்கொட்டையை எடுத்து திண்டு உரிச்சு இருந்திருக்காள். யாரோ தெரிஞ்சால் வந்திருக்க, அங்கால பார்த்திருக்காள். இந்த கதை விளங்கல். பயணத்தில் சொல்லணும். 4 ரக்காத்து 2 ரக்காத்தா தொழுவது கூடும். பயணத்தில் என்றது விளங்கல்ல, பொதுவாக விளங்கிட்டா. அதுலேருந்து அந்த மனுஷி 2 ரக்காத்து தான் தொழுது வந்திருக்கா. பார்த்தீங்களா? யாருக்கு பாவம் இது? எனக்கு அபாவம் பேசின எனக்கு, நான் சரியாத்தான் பேசியிருக்கேன். அதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த பெண் கவனக்குறைவாக கேட்ட காரணத்தினால எத்தனையோ மாத தொழுகை வீணா போச்சு. அதே போல தத்துவத்தை சொல்லுகின்ற நேரத்தில், அல்லாஹ்வுடைய ஈமானுடைய விஷயங்களை சொல்லுகின்ற நேரத்தில் ரொம்ப கவனமாக கேட்கணும். தூங்கி முழிச்ச உடனே 2 எண்ணோன்னா அப்போ ஒவ்வொரு 2 ரக்காத்து என்ன செய்யப்படாது, முடிவு எடுத்துக்கப்படாது. கவனமாக கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி சொல்கிற நேரத்தில் பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நோன்பு மாசம்ன்றதுக்காக வேண்டி அப்படி துவங்கி அப்படி அதில் போகும், விஷயங்கள் போகும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சரி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப என்ன விளங்குறான்? நாம அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எங்களுக்கு முன்னாலே எத்தனையோ சமூகம் வந்துச்சு தானே, எத்தனையோ நபிமாருடைய உம்மத்துக்கள் எல்லாம் வந்தாங்களே, அவங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் விளங்குறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அது கொஞ்சம் படித்தாங்களுக்கு தான் ஓடும். இருந்தாலும் என்ன செய்கிற, ஒரு வகுப்பில் நல்ல மூலசாலியும் இருக்கான் மாணவன், கொஞ்சம் மக்கனும் இருக்கான். இவனுக்கு விளங்காதங்கிறதுக்காக அந்த புத்திக்காரனுக்கு கல்வியை கொடுக்காம விடலாமா? கொடுக்கத்தானே வேணும். இப்போ வகுப்பில் 25 பேர் இருக்கு தம்பி, ஒரு ஆசிரியர் படிப்பிக்க போகிறார் வகுப்புக்கும். 25 பேரில் 15 பேர் திறமை உள்ளவன், எதை சொன்னாலும் விளங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். 10 பேர் இருக்கானுகள், அது சும்மா கொஞ்சம் விளங்கக்கூடிய ஆட்கள். இப்போ இவருக்கு பாடத்திட்டத்தின்படி 15ஆம் பாடம் ஒரு பாடம் இருக்கு, அதைத்தான் அன்றைக்கு படிப்பிக்கணும். அவர் போய் இந்த 15ஆவது பாடத்தை கொஞ்சம் பார்க்காரு. பார்த்து போட்டு வகுப்பில் உள்ள மாணவர்களையும் பார்க்காரு. விளங்குது இவருக்கு, 15 பேருக்கு இது விளங்கும், 10 பேருக்கு விளங்காது இந்த பாடம் என்று ஆசிரியருக்கு நல்லா விளங்குது. இருந்தாலும் அவர் படிப்பிப்பாரா படிப்பிக்க மாட்டாரா? படிப்பிக்கத்தான் செய்வார். அவர் சிலபஸை கவர் பண்ணணும். அந்த பாடத்திட்டத்தை அவர் படிப்பிச்சு தான் ஆகணும். அவன் மடையை இருக்கான், புத்திக்காரன் இருக்கானுங்கிறதையெல்லாம் பார்க்கலாம். அதே போல அவர் படிப்பிக்கத்தான் செய்வார். நாங்களும் உங்களை பார்க்கின்ற நேரத்தில் இவர் விளங்குவார், இவர் விளங்க மாட்டார் என்று எங்களுக்கு தெரிந்தாலும் சொல்லப்பட வேண்டிய தத்துவத்தை நாங்கள் சொல்லுவோம். விளங்காத நீங்கள் கேட்டு வழங்கிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, நோன்பை உங்கள் மீது விதியாக்கப்பட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போல. இப்போ யாரு சொல்ற இந்த கதை? அல்லாஹ் தானே சொல்றான். அப்போ அல்லாஹ் எப்படி சொல்லணும் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கதபது அலைக்குமுஸ் ஸியாம கமா கதப்து அலல்லதீன மின் கப்லிக்கும்,
உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பை நான் கடமையாக்கினது போல உங்களுக்கும் நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்றுதான் சொல்லணும். எப்படி சொல்லியிருக்கிறான்? முன்னால் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பட்ட என்ன பட்ட? அல்லாஹ் பேசும்போதோ அவன் சொல்லணும் இல்லவா? என்னன்னு சொல்லணும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப என்ற அந்த சொல்லுக்கு பதிலாக கதப்து என்று அவன் சொல்லணும். நான் கடமையாக்கியிருக்கிறேன் என்று சொல்லணும். பின்னால கமா குத்திப என்ற அந்த குத்திபவுடைய இடத்துல கமா கதப்து நான் கடமையாக்கினது போல என்று சொல்லணும். அப்படி சொல்லாம கடமையாக்கப்பட்டது போல பட்டது போல என்று 2 இடங்களிலேயும் சொல்லி இருக்கிறான். அது என்னது? கடமையாக்கினவன் அவன்தானே. அவன் நான் கடமையாக்கின மாதிரி என்று அவன் சொல்லலாம் தானே. அவ்வாறு சொல்லாமல் ஏன் அவ்வாறு சொன்னான் என்றால், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க விளங்கினா பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ் விளங்காட்டி போறான் மரவன் ஏறாது. ஏன் சொன்னான்டா, ஒரு கஷ்டமான ஒரு பாரமான ஒரு செய்யறதுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு வேலையை ஒருத்தனுக்கு கொடுக்கிற நேரத்தில் என்னமோ ஒரு முதலாளி ஏய் இங்க வாடா, இதை எறா, அதை செய்யறா என்ற பாணியில, ஜலாலியத்துடைய பாணியில போகாமல் ஜமாலியத் என்ற பாணியில போய் சொல்லணும். தம்பி இங்க வாங்கம்மா, என்ன செய்யுங்க, இதை எடுங்க, அதை அங்க வைங்க, இதை எப்படி வைங்க என்று சொல்லணும். ஏன்? இவர் சொல்ல போற விஷயம் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இருந்தா ஆணவத்தோட அகங்காரத்தோட சொல்லாம இதக்கமாக அதை சொல்லணும். அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜலாலியத்துடைய இடத்திலிருந்து சொல்லியிருந்தா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கதப்து அலைக்குமுஸ் ஸியாம கமா கதப்து அலல், இப்படி சொல்லி. அப்ப ஜலாலியத்தில் இருக்கல அவன். ஜலாலியத்தில் இருக்கிறா என்ன தெரியுமா? கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் கரமாக இருக்கிற, காரமாக இருக்கிறது தான் சொல்றது ஜலாலியத்தில் இருக்கிறேன் தான். அல்லாஹ் தஆலாவுக்கு 2 நிலைமை இருக்கு. ஜலாலியத்தும் இருக்கு, ஜமாலியத்தும் இருக்கு. அவன் 2ஐ கொண்டும் உள்ளவன். சில நேரம் ஜமாலியத் அமல்ல ஒளியாகும், எல்லாம் அன்பான பேச்சாகத்தான் இருக்கு. சில நேரம் ஜலாலியத்து ஒளியாகும், அதெல்லாம் காரமான பேச்சாகத்தான் இருக்கும். இது நம்மள இருக்குதானே. அல்லாவுக்கு எங்க போறீங்க நீங்க? நம்மள இருக்கா இல்லையா? நாங்க சில நேரங்கள்ல சும்மா கூலா இருப்போம். யார் வந்து என்னத்தை கேட்டாலும் கொடுத்துருவோம். கடன் கேட்டாலும் 50,000 கேட்டால் ஒரு 5,000 கொடுப்போம். அப்படி கூலா இருக்கிற நேரமும் மனுஷனுக்கு இருக்கு. அதை ஜமாலங்கிற. இப்போ நாம் சிலாக்கள் உதாரணமாக வச்சுக்கோமின்னுக்கிட்ட வந்து சிலாக்கள் கேட்குறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மௌலவி, இன்னாருக்கிட்ட போய் இந்த அரபாத்து ஹாஜியாருக்கிட்ட போய் ஒரு 5,000 ரூபா காசு எடுக்கட்டா, கடனா கேட்டால் தருவாரா என்று கேட்கான். நான் சொல்கிறேன் அவருக்கு, நீ எடுக்கலாம், அவர் சூடா இருக்கிற நேரத்தில் நீ போப்படா. ஜலாலியத்தை அரிப்பாரு சூடா, அந்த நேரத்தில் போப்படாது. ஜமாலியத்தை அரிப்பாரு, எல்லாருடையும் கேச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு மோளம் போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிற நேரத்தில் போய் நீ கேட்டியண்டா உடனே கிடைக்கும் என்று நான் அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். காரணம் என்ன? அவர்கிட்ட 2 நிலைமை இருக்கு. கோபமாக இருக்கிற நிலைமையும் இருக்கு, நல்ல கூழாரிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கு. ஆகையினால கூழாரிக்கக்கூடிய நிலைமையில் எதையும் கேட்கலாம், அவன் கொடுத்துருவான். சூடரிக்கும் போதும் எங்கள் வாப்பா இருந்தாங்க, இந்த படுக்காங்க கேட்டுட்டு தான் இப்போ இன்னைக்கு எங்கள் வாப்பா தலை இறக்குவாங்க. இப்படி தான் ஒரு மாதம் ஒரு 1.5 மாதத்துக்கு போல மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்தால் நாங்கள் ஒருத்தரும் போக மாட்டோம், அவர்கிட்ட கதைக்க மாட்டோம். மொட்டை அடிச்சுக்கிட்டு 2-3 நாளைக்கு சூடாக தான் இருப்பார். என்னத்தை கேட்டாலும் ஏச்சித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பிச்சிட்டல்வா, மரம் கூடா போய்த்திருவாரு. இதே ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும்.
சில ஆக்கள் அப்படி இருக்காங்க, நீங்களும் அப்படி இருப்பீங்க. எந்த நேரமும் சூடாகவும் இருக்க மாட்டீங்க, எந்த நேரமும் குளிராகவும் இருக்க மாட்டீங்க, கூலாகவும் இருக்க மாட்டீங்க. இதை என்ன சொல்றது? ஜலால் ஜமால் என்று சொல்றது. இப்படியான தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இருக்கு. அப்ப அந்த ஜலாலியத்தில் பேசும்போது அண்ணே என்று பேசுவான், நான் என்று பேசுவான். எத்தனை இடத்துல குர்ஆன்ல பாருங்க, அனல்லாஹு லா இலாஹ இல்லா அப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா. அண்ணே நான் என்று பேசுவான். அது இந்த ஜலாலியத்தில் பேசுறது. இன்னும் சில இடங்கள்ல நாங்கள் நஹ்னு இன்னா என்று பேசுவான். இன்னாண்ட அவன் பேசுறதுனால அல்லாஹ் 2 பேர் 3 பேர் என்று நாங்கள் நினைச்சுக்கப்படா. இன்னாண்டா நாங்கள். இந்த 27ஆம் கிழமைக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு சூரத்து வருது அல்லவா? 27ஆம் கிழமை தான் சூரத்தின் லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு சூரத்து வருது அல்லவா? அந்த சூரத்துடைய ஆரம்பத்தை சொல்லு பார்ப்போம். இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தில் ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில நாங்கள் இறக்கி வைத்தோம். அனேண்டா சொல்றான். அனேன்னு சொல்லலையே, நான் இறக்கி வைத்தேன் என்று சொல்லல அல்லாஹ். அவன் தான் இறக்கி வச்ச, ஆனா அப்படி சொல்லல. எப்படி சொல்றான்? நாங்கள் இறக்கி வைத்தோம். அப்ப நாங்கள் என்று அல்லாஹ் சொல்றதுனால அல்லாஹ் 2 பேரு 3 பேரு 4 பேர் என்றா நாம நினைக்கிற இல்ல. அவன் ஒருவன் தான். ஆனா அந்த மக்காமுல அப்படி பேசி இருக்கிறான். மெல் ஜமாலா பேசுறான், ஜலாலா பேசல, ஜமாலா பேசுறான். சில இடங்கள்ல ஜலாலா பேசுவான். அந்த அடிப்படையில இந்த ஆயத்தை நோக்கி பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப, உங்கள் மீது பர்வாக்கப்பட்டது, நாம் பர்வாக்கினேன் என்று ஒரு ஜலாலியத்தில் அல்லாஹ் பேசல. அப்படி பேசி இருந்தா என்று சொல்லியிருப்பான். குதிப அலைக்கும் சியாம் என்று சொல்லாம யா அய்யுஹல்லதீன ஆமனூ கதப்து அலைக்கும் சியாம கமா கதப்து அலல்லதீன மின் கப்லிக்கும் என்று சொல்லியிருப்பான். இப்ப தத்துவம் புரியுதா? அல்லாஹ் தஆலா கதப்து என்று இந்த வசனத்தில் சொல்ல கொண்டு வராம குதிப என்ற சொல்லை கொண்டு வந்தானே, இதுக்குரிய தத்துவம் என்ன? அது விளங்குதா? ஒரு கஷ்டமான வேலையை செய்யும் போது சொல்லும் போது கூலாத்தான் சொல்லணும். கொஞ்சம் தாரமாக சொல்லப்படா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி என்றும் வருகை கூறுவான்ல. யா அய்யுஹல்லதீன இத்தகுல்லாஹ என்றும் வருகு, இத்தகு ரப்பக்கும் என்றும் வருகு. அது ஜலால்ல சொல்ற ஒரு கட்டம், ஜமால்ல சொல்ற ஒரு கட்டம். அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் பேசுவான் தான். ஒரு நாள் நாம் அந்த ரோட்டால் போயிட்டீங்கன்னு ஒரு வயசு போன மனுஷன், ஒரு 75-80க்கு மேலடிக்கும் வயசு போன மனுஷன், நிண்டுகை மேல நடுங்குறாரு அந்த மனுஷன். அப்படியான ஒரு அமைப்பில் உள்ள உடல்நிலையில் உள்ள மனுஷன். அவர் ஆரோத்தையும் ஏசி போட்டான் போல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அவனுக்கு அவன் தள்ளி நிற்கான். அவனை பார்த்து, டேய் ஒரு குத்து குத்தினண்டா 70 முழம் நீ பூமிக்குள்ள போவாடா என்று சொல்றாரு. இவருக்கு ஏழுமா? ஒரு வாலிபனுக்கு, இவரே நின்று கேளாம நடுங்கிறார். ஒரு வாலிபனுக்கு ஒரு குத்து குத்திலாம் 70 முழம் பூமிக்குள்ள போவானா? என்ன கதை இது? ஜலாலியத்தில் பேசுற பேச்சு, அதுக்கு கணக்கெடுக்கலா. ஜலாலியத்தில் பேச்சு அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லிட்டான் அல்லவா? இது ஒரு தத்துவம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எப்படி செய்கிறான்னு இதக்கமாக தான் சொல்லியிருக்கான். கோபமாக ஆணவத்தோடு சொல்லல. இன்னொரு விஷயம், அது என்ன? கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல. என்னதுக்கு போல வரணும்? அல்லாஹ் தஆலா இப்ப நான் ஒரு அதிகாரி என்று வச்சுக்குவோமே, அதிகாரி நான் வந்துட்டேன், இவனை கைது செய்யுங்களா நான் சொல்றேன். ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி எனக்கு இருக்கு, நான் சொல்றேன் இவனை கைது செய்.
உனக்கு முன்னால் இருந்தவர்களை கைது செய்தது போல இவனையும் கைது செய் என்று என்னதுக்கு போல கொண்டறணும்? கொண்டற தேவையில்லையே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சொல்றவனாரு? இடையில யாரும் சொன்னான பரவாயில்ல, சொல்றவனாரு? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்லணும்? உங்கள் மீது நோன்பை விதியாக்கப்பட்டது. பிடிங்க நோன்ப வேண்டாம், முடிஞ்சு. முன்னுள்ளவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போல. அந்த போல என்ன போல? அதைத்தான் அரபியில சொல்றது தஷ்பீஹ். தஷ்பீஹ் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு ஒப்பிட்டு பேசுறது என்று சொல்றது. இதுல விவரம் இருக்கு. அந்த விவரங்கள் உங்களுக்கு விளங்குமோ என்னமோ தெரியாது. இருந்தாலும் சில உதாரணத்தில் சொல்றேன். நான் சொல்றேன், தம்பி டேய் உண்ட பேர் என்ன? மாசுல் அஷ்ஹப். பெரும் பேர் அறிக்கை குத்துபு நாயகத்துடைய பேரு பாசுல். பாசுல் இல்லை, பாசுல் அஷ்ஹப். இவர் பாசுல் அஷ்ஹப். நான் சொல்றேன், இந்த பாசுல் அஷ்ஹப் சிங்கத்தை போல என்று சொன்னேன். போல என்றதை கொண்டாந்துட்டேன். பாசுல் அஷ்ஹப் கல் அசதி. அங்க க என்றதை கொண்டு வரேன். எங்க வந்தது போல யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா க என்று ஒன்று வந்துச்சாங்க. அதே போல இங்க கொண்டாரன். பாசுல் அஷ்ஹப் கல் அசதி. பாசுல் அஷ்ஹப்ங்கிற இவன் சிங்கத்தை போல. என்றா ஒரு சிங்கத்தை போலையா? சிங்கம் என்றா 4 கால் இருக்கணும், ஒரு வால் இருக்கணும், முகம் இப்படி இருக்கணும், அதில் குணங்கள் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே இவர் சிங்கத்தை போல எங்கெல்லாம். அப்ப நான் சொல்றேன், இவன் சிங்கத்தை போலடா. எண்ணத்துல, உடல் அமைப்பில் சிங்கத்தை போல இல்லை, எண்ணத்துல வீரத்தில் சிங்கத்தை போல என்று சொல்றதுக்கு அப்படிதான் சொல்றேன். பாசுல் அஷ்ஹப் கல் அஸதி என்றான் சொல்ற. பாசுல் அஷ்ஹப் கல் அஸதி ஃபி ஷஜாஅத்தி என்று சொல்றல்ல. பாசுல் அஷ்ஹப் கல் அஸதி. பாசுல் அஷ்ஹப் என்பவர் சிங்கத்தை போல. சிங்கத்தை போல என்றா சிங்கத்தில் இருக்கக்கூடிய முழுமையான உடல் அமைப்பும் தன்மைகளும் இவரில் இருக்குமாமண்டாத்தான் அது தஷ்பீஹ் ஹகீகி என்று சொல்லப்படும். அதுக்கு பேர் என்ன? தஷ்பீஹ் ஹகீகி என்று சொல்லப்படும். இல்லை, ஒரு சில விஷயத்தில் சிங்கத்தை போல என்று வந்துட்டண்டா, என்னத்தில் வீரத்தில் இவர் சிங்கத்தை போல என்று வந்தா அது தஷ்பீஹ் மஜாசி என்று சொல்லப்படும். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே, உங்கள் மீது நோன்பை விதியாக்கப்பட்டது உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போல என்றா, இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா முன்னால் உள்ளவர்களுக்கு இருந்த நோன்புக்கு தஷ்பீஹ் பண்றான், ஒப்பிட்டு சொல்றான். இது தஷ்பீஹ் ஹகீகியா தஷ்பீஹ் மஜாசியான்னு நாங்க பார்க்கணும். தஷ்பீஹ் ஹகீகின்னு நான் சொல்லிட்டேன். சிங்கத்தில் உள்ள முழு தன்மைகளும் உடல் அமைப்புகளும் இவரில் இருந்தால் தான் அது தஷ்பீஹ் ஹகீகின்னு சொல்றேன். இல்லைன்னா தஷ்பீஹ் மஜாசின்னு சொல்றேன். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்தில் இப்படி சொல்லியிருக்கானே, முன்னால் உள்ளவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் விதியாக்கப்பட்டது என்று. இது தஷ்பீஹ் ஹகீகியா மஜாசியான்னா மஜாசி. ஹகீகி என்று வைக்க இயலாது. ஏன் ஹகீகி என்று வைக்க இயலாதுன்றா, ஹகீகி என்று வச்சா எங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது ரமலான் மாதத்தில் பிறைய கண்ட அந்த இரவிலிருந்து அந்த முழுமையாக அந்த மாதம் நோன்பு நோற்க வேணும். ரமலான் மாதத்தில் நோற்க வேண்டும். பகல் நேரத்தில் நோன்பை முடிக்கக்கூடிய எதையுமே செய்யக்கூடாது என்ற முறைப்படி இருக்கிறதே. நாங்கள் நோன்பு நோக்கமே, இந்த முறைப்படி எங்களுக்கு முன்னால் உள்ள மக்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதா இல்லையா? அவ்வாறு விதியாக்கப்பட்டிருந்தால் தான் தஷ்பீஹ் ஹகீகி என்று சொல்லணும். அப்ப முன்னால் இருந்தவர்களும் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிச்சிருக்காங்க, புறக்கண்டத்தில் இருந்தால் பிடிச்சிருக்காங்க, நோன்பு முறிக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் செய்யல என்ற சகல அம்சங்களிலும் எங்களுடைய நோன்பு
ஒப்பானதாக இருந்தா அதுக்கு தஹ்கீகி சொல்ற. அப்படி இல்லை. ஏன்னு தெரியுமா இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம், ஹஸாயிஸ் ஸௌம் ஹாதிஹில் உம்மதி ஹுசூஸியத்து ஹாதிஹில் உம்மா. நோன்பு என்பது இந்த ரமலானில் 30 நாட்கள் நோன்பு பிடிப்பது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் விசேஷமானது. வேறு யாருக்கும் அது கொடுக்கப்படலை. அப்ப எப்படி தஸ்பீஹ் ஹகீகிங்கிற எல்லா தன்மைகளிலேயும் ஒன்று போகிறது என்று தஸ்பீஹ் ஹகீகி என்று எப்படி சொல்லலாது. ஆகையினால முன்னுள்ளவர்களுக்கு நோன்பு கொடுக்கப்பட்டதுதான் ரமலான் மாதத்தில் இல்லை, 30 நாள் என்றும் இல்லை. நோன்பை முறிக்கக்கூடிய கர்மங்கள் இன்னது என்றும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கல. மூசா நபி, இப்ராஹீம் நபி, இப்படி எத்தனை நபிமார்கள் வந்திருக்காங்களே, இவருடைய உம்மத்துகளுக்கு எல்லாம் நோன்பு இருந்துச்சுதான். ரமலான் மாதத்தில் இருந்துச்சு இல்ல, 30 நாள் இருந்துச்சா இல்ல. இன்னதை செய்தா நோம்பு முறையும், இன்னதை செய்தா நோம்பு முடியாதுன்ற ஒரு வித்தியாசமான அமைப்புகள் இருந்துச்சா இல்ல. அது வேற ஐட்டம், இது வேற ஐட்டம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஷரியத்தில் வாய் பேசாம இருக்கிறது நோம்பு. எங்கள் ஷரியத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தில் வாய் பேசாம இருக்கிற நோம்பா இல்லை. அவங்கள ஷரியத்துக்கு அது சரி, எங்களை ஷரியத்துக்கு, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஷரியத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆகையினால இது மஜாசியே தவிர ஹகீகி அல்ல, தஸ்பீஹ் ஹகீகி அல்ல. காரணம், ஏற்கனவே இருந்த மக்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. யஹூதிகளுக்கு நோன்பை அல்லாஹ் விதியாக்கினான். யஹூதிகளுக்கு, யூதர்கள் இருக்காங்களே, யூதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை விதியாக்கினான். அவங்க அந்த நோன்பை பிடிக்கல, நோன்பை விதியாக்கினான். இந்த மாசம் மண்டில்லை, ரமலான் மாசம் மண்டில்லை, இன்னும் விதிப்படி என்றில்ல, பொதுவாக நோன்பை விதியாக்கினான் யஹூதிகளுக்கு. அவங்க அதை கவனிக்கல, நோன்பு பிடிக்காமையே விட்டுட்டானுகள். ஒரு முடிவு செய்தானுகள் அவனுகள், இப்படியெல்லாம் பிடிக்க தேவையில்லை. ஆஷூரா தினம் வருமே, முஹர்ரம் மாதம் 10வது நாள், அன்றைக்கு மட்டும் நாம பிடிப்போம், இப்படியெல்லாம் பிடிக்க தேவையில்லை என்று அவர்களுடைய மத குருமார்கள் சொன்னதை கேட்டு அப்படி செஞ்சாங்க. ஆஷூராவில் மட்டும் நோம்ப பிடிக்கிற, அல்லாஹ் ஏவின நோம்ப பிடிக்கிறதில்ல. அப்படியே காலம் போச்சு. யஹூதிகள், நசாராக்கள், அவங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுச்சு தான். அவங்க என்ன செஞ்சாங்க, நோன்பு விதியாக்கினது படி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. வரும்போது அவங்க அந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த காலகட்டம் கடும் கஷ்டமான சூடான காலகட்டம். நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி நாம சொல்கிறோம், காத்தாங்குடியில் இருந்துட்டு இன்னும் வெயிலாத்தான் இருக்கு, நோன்பு பிடிக்கிற கஷ்டமா இருக்குன்னு கதைக்கமே. அப்படி அந்த நசாராக்கள் நோன்பு நோக்குமாறு ஏவப்பட்ட காலம் கடும் சூடான காலமாக இருந்தது. அதனால அவங்களுடைய மார்க்க மேதைகள் சொன்னாங்க, கடும் சூடா இருக்கேன்னு, நோம்பு பிடிக்கிற கஷ்டமா இருக்கேன்னு, ஆகினால நாம இப்ப பிடிக்காம, இந்த மாசம் பிடிக்காம, இன்னொரு 2 மாசம் பிந்தி மாறி வரும், கூறல் காலம் வரும், அந்த நேரத்தில் நாம நோன்பு பிடிப்போம் என்று மார்க்க தலைவர்கள் சொன்ன உடனே இவனுகளும் சேர்ந்து ஓமண்டு விட்டுட்டானு. பிடிக்கல, அல்லாஹ் சொன்னபடி செய்யல. அவங்க மார்க்க மேதைகள் சொன்னபடி ஒரு 2-3 மாசம் போன பிறகு நோம்ப பிடிச்சாங்க. பிடிக்கக்குள்ள ஒரு சில ஆட்கள் சொன்னாங்க, டேய், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாகத்தானே நாம் இப்ப செய்யறோம். அல்லாஹ் சொன்ன மாதத்தில் நாங்க 30 நாளும் பிடிக்கலையே, இப்ப 3 மாசம் பிந்தி பிடிக்கலாமே, அப்ப இது பெரிய ஒரு குற்றமான செயல். ஆகையினால இந்த குற்றத்திலிருந்து நாம தப்பிக்கொள்றதுக்காக 30-40 ஆக்கிக்குவோம். 30 நாள் தான் சட்டம். நாம் இப்படி ஒரு மாற்றம் நாங்க தானே செய்தோம். அல்லாஹ் தண்டிக்காம இருக்கிறதுக்காக 10 நாளை கூட்டி என்ன செய்வோம், 40 நாள் ஆக்குவோம் என்று அவனுகள் 40 நாள் நோன்பு பிடிச்சான். அப்படியே காலம் போகுது. அப்படி இருக்கக்குள்ள
அந்த நாட்டில் ஒரு அரசன் வந்தான். அவனுக்கு சரியான வருத்தம் ஏற்பட்டு போச்சு. அவன் நீயத்தொண்டு வச்சான், எந்த வருத்தம் சுகமானா 7 நோன்பு நான் பிடிப்பேன் என்று நேர்ச்சியை கொண்டு வச்சுட்டான். வருத்தம் சுகமா போச்சு. இப்ப அவன் நோன்பு பிடிக்கணுமா இல்லையா? 7 நோன்பு பிடிக்கணும். உடனே தன் நாட்டவர்களுக்கெல்லாம் சொன்னான், எனக்கு வருத்தஞ்சுவமாகணும் என்று நான் 7 நோன்பு பிடிக்கிறேன், நேற்ற வச்சேன், வருத்தஞ்சுவமா போச்சு, 7 நாம் நோன்பு பிடிக்க போறான். நீங்க அத்தனை பேரும் 7 நோன்பு பிடிச்சுதான் ஆகணும், இது நாட்டின் சட்டம் வந்துட்டான். அப்ப எத்தனை ஆச்சு? இப்ப 30 10 40 47. அப்ப 47 நோன்பு பிடிச்சாங்க. 47 நாள் பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு பிறகு ஒரு அரசன் வந்தான். அவன் கேட்டான், என்ன 47? ஒன்று 40 இல்லாட்டி 50 ஆக்கு. இது என்ன 3 இடையில் 47 ஆகிற, இன்னும் 3 கூட்டி 50 ஆக்குங்கள் ஆண்டு. ஆமன் பெத்தினாச்சி 50 நாள் நோன்பு நோட்டார்கள் முன்னுள்ளவர்கள். இப்ப எங்கட நோன்பு அவங்கட நோன்பு போல என்று சொல்லலுமா? சொல்லலாம். ரம்ஜான் மாதத்திலும் இல்லை, 30 இல்லை. அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நோன்பு எங்கட நோன்பு போலதான். இந்த தஸ்பீஹ் ஹகீகி தான் இது என்று சொல்லலுமா? சொல்லலாது. ஆகவே அல்லாஹ் ஒப்பிட்டு சொன்னது இந்த விஷயத்துல, இந்த அபாதுல்லா சாப் சிங்கத்தை போலேண்டா வீரத்துல, அதே போல அந்த மக்களுக்கு விதிக்கப்பட்டது நோன்பு மெய்தான். ஆனா ரமலான் மாதத்தில் அல்ல, இந்த முறைப்படியும் அல்ல, அது வேற முறைப்படி அவளுக்கு விதிக்கப்பட்டுச்சு. அது நம்மட நோன்பை விட லேசாகவும் இருந்திருக்கலாம், கஷ்டமாகவும் இருந்திருக்கலாம். இப்ப இன்றைக்கு நீங்க காத்தாங்குடியில நம்ம இலங்கை நாட்டில் எத்தனை மணிக்கு அதை நோன்பு பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம்? காலையில சாறு முடிவு 4:30 மணிக்கு, 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு பாங்கு. அப்ப 4:30க்கும் 6:30க்கும் இடையில எத்தனை மணி தியாலம்? 14. 14 மணி தியாலம் நாங்க பிடிக்க. இப்போ ஒரு நாளைக்கு நோம்பு கூட இல்லவா? ஒரு 12 மணி தியாலம் என்றாலும் இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் மாறி சமாளிக்கலாம். 2 கூட. இன்றைக்கு லண்டன்ல இருக்கிறவங்க 8 மணி தியாலம் முடிக்காங்க. தெரியுமா உங்களுக்கும்? தெரியாது. பறந்து பாருங்க, 19 மணி தியாலம் பிடிக்கிறாங்க. இன்றைக்கு லண்டன்ல இருக்கிற முஸ்லீம்கள் ஒரு நோன்பு 19 மணி தியாலம் பிடிக்காங்க. எங்களை விட எத்தனை மணி தியாலம் கூட? நீங்க எத்தனை சொன்ன? 16 14 14 அங்க 19 5 மணி தியாலம் அதிகமா பிடிக்காங்க. 19 மணி தியாலம் நோம்பு அடிக்கணும், தண்ணியும் குடிக்கலா, சாப்பிடையும் செய்யலா, ஒரு வேலையும் செய்யலா. கஷ்டமா இல்லையா? கஷ்டம். அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த வேலை. இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ரொம்ப நியாமத்து. இலங்கையை போல ஒரு நியாமத்தான ஒரு நாட்டை சொல்லுங்க பாப்பா. நீங்க பல நாட்டுக்கு போனாக்கெல்லாம் இருக்கிறீங்க, இலங்கையை போல ஒரு நியாமத்தான ஒரு நாடு எங்க இருக்கு சொல்லுங்க பாப்பா. ஒரு நாட்டுக்கும் போகாதவன் சொல்லலாம், போனவன் தான் சொல்லலாம். போகாட்டி இப்ப நான் போனால் பல நாடுகளுக்கு, எல்லா நாட்டுக்கும் போய் சாப்பிட்டிருக்கிறேன், தண்ணி குடிச்சிருக்கிறேன், குளிச்சிருக்கிறேன், படுத்திருக்கிறேன். ஆனா இலங்கையை போல ஒரு மன நிம்மதியான நாடு உலகத்தில் ஒரு நாடும் கிடையாது. அதிலையும் ஒவ்வொருவனும் தான் பிறந்த இடம்தான் அவனுக்கு நிம்மதியான இடம். இந்த கொழும்புல இருந்த நாம் இங்கே இந்த காஞ்சி போய் கிடக்கன் என்னத்துக்கு? பிறந்த ஊரில் இது காண்ற முகம் எல்லாம் அறிமுகமான முகம். கொழும்புல இருந்தா எல்லாம் அறிமுகமான முகமா வரும். ஒத்தன் 2 தான் தெரிஞ்ச முகம் வரும், மற்றதெல்லாம் தெரியாத முகம் தான். அப்ப ஒத்தனுக்கு அவன் பிறந்த நாடு, பிறந்த ஊரு நிம்மதியான. அல்லாஹ் தஆலா அந்த வகையில எங்களுக்கு நியாமத்தை செஞ்சிருக்கான், எங்களுக்கு விளங்குது இல்லை. என்ன அழகான ஊரு, எத்தனை ரூம், ஏசி வேற, ரிமோட் கண்ட்ரோல் வேற, பாத்ரூம் வேற. அங்க போனா சவுக்காரம் 6000 7000 ரூபா ஒரு மதியான சவுக்காரம் கட்டி, கதிரையில எத்தனையோ கதிரை ஜாதிகள், கதிரைகள், படுக்க மெத்தைகள், அந்த மசாஜ் பண்ற மெத்தை 25 லட்சம் ரூபா மெத்தை, அந்த மெத்தையில படுக்கிற ஆக்கள்
எவ்வளவு நிம்மதியாக தான் நாங்கள் இருக்கோம். இவங்களுக்கு விளங்குதில்லை ஒன்றும். அல்லாஹ் தஆலா நியமத்தை சொரிஞ்சிருக்கான் எங்களுக்கு. இந்தியாவில் ஒரு 10 அடி நீளம் 10 அடி அகலம் ஒரு குடிசை, அதுக்குள்ள தம்பி நாய் உண்டு, பூனை உண்டு, ஒரு பால் கொடுக்கக்கூடிய பசுமாடு உண்டு, உம்மாவும் பாப்பாவும், குஷினி சமையல் பகுதி, இதெல்லாம் அந்த 10 அடிக்குள்ள இருக்கு. அப்படி எனக்கு ஒரு நண்பன் இருந்தால் ஊட்ட போம்பாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் என்னமோ நம்மள உள்ள உடுபாயத்திக்கு மாட்டேன். அங்கே போனால் காலை வச்சா மாட்டி பீலாம் வைக்கும். என்னடா இதுன்னு கேட்டேன். இங்கே எப்படித்தான் அல்லாஹ் எங்களை இப்படித்தான் வச்சிருக்கான், உங்களை அங்கே அப்படி வச்சிருக்காங்க. நீங்கள் சுவர்க்கத்தில் வாழ்கிறீங்க தெரியுமா? இலங்கையில் உள்ள ஆட்கள்லாம் சுவர்க்கத்தில் வாழ்கிறாங்க. எங்களை கஷ்டத்தை பாருங்க என்று சொல்கிறாங்க. 10 அடி அகலம் 10 அடி நீளமான ஒரு இடத்துல ஒரு மாடு, ஒரு நாய், ஒரு பூனை, உம்மாவும் பாப்பாவும் பிள்ளைகள் 2-3 பேரும் அதுக்குள்ள குஷினி போகிற சமைக்கிறதுக்கு போய்கிட்டுங்க. ஆண்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரெயின் ரோட்டில், பெண்கள் உள்ளுக்கு. பெண்கள் உள்ளுக்கு எண்ணத்தில் போகிற ஆளுகள் என்று தெரியா, பெண்கள் உள்ளு. எப்படி தம்பிக்கும் கஷ்டம். நீங்கள் ஒரு நாள் போய் நிற்பீங்களா? ஒரு நிமிஷம் நிற்பீங்களா? நீங்கள் சத்தி எடுத்து போட்டுருவாளுகள். நம்மட உம்பளையில் கூட்டு போன மாட்டில் வாசல்லையே சத்தி எடுப்பாளுகள். அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கான் எங்களை பார்த்தீங்களா? நியாமத்து. அதுக்குள்ள இவன் இந்த மழை என்ன செய்வாங்க? அவனு பெரிய பணக்காரனாக வச்சிருக்கான், இவனு பெரிய பணக்காரனாக வச்சிருக்கான். நான் 5 ஊத்துன்னு சொல்லுறாள், எனக்கு இவன் தாரானும் இல்லை ஒன்றும் இல்லை. வெற மனம் விரும்பி போய் கிடக்கு. விரும்பலாமா? விரும்பலா. ஏன் தெரியுமா? உங்களை எப்படி வச்சு பார்க்க விரும்புகிறானோ அப்படி வச்சு பார்க்கறதுக்கு விரும்புகிறவன் அவன். பரணியில் வச்சு பார்க்க விரும்புகிறானா அப்படி வச்சு பார்ப்பான். செல்வமாக வச்சு பார்க்க விரும்புகிறானா அப்படி வச்சு பார்ப்பான். ஒரு பொண்டாட்டிக்கு நகை போட்டு சாரி உடுப்பாட்டி அந்த அழகு பார்க்கிற யாரு? கணவன் தான். பொண்டாட்டியினுடைய அழகை பார்த்து ரசிக்கணும் கணவன் தான். அதே போல உங்களுடைய அழகுகளை, உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து ரசிப்பவன் அல்லாஹ் தான். அவன் தான் பார்த்து ரசிக்கான். உங்களை அப்படி வச்சிருக்கான், இப்படி என்ன வச்சிருக்கான். நான் கண்ணாடிக்கு போய் முன்னால் போய் நின்றுக்கிட்டு ஏண்டா என்ன கருப்பா படைச்சேன்னு போட்டு கண்ணாடிக்கு ஒரு இடிக்கலாமா? இது மடத்தனமான வேலை. ஒரு மூக்கரை எந்திரிக்கான். இவன் கண்ணாடிக்கு போய் நின்று மூக்கரையனுக்கு கண்ணாடியோட கோவமான்னு சொல்லுவாங்க. சரி, அவன் போய் கண்ணாடியை பார்த்து போட்டு என்னம்மா மூக்கரையன் அடிக்கிறேன்னு போட்டு கண்ணாடியை உடைக்கலாமா? இல்லை. ஆனால் எந்த மூக்கரையனும் எந்த மோசமான அழகு இல்லாதவனும் கண்ணாடியை பார்த்து போட்டு அப்படி நல்லா அடிக்க தான் போவார். மோசமானு சொல்லிட்டு போகிறல்ல, அது அல்லாஹ்வுடைய செயல். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு விதியாக்கினது செய்யணும். முன்னால் உள்ளவர்களுக்கு விதியாக்கினது போல என்று ஏன் சொன்னான் என்று தெரியுமா? எங்களுக்கு கஷ்டத்தை காட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் சொன்னான். உதாரணமாக வச்சுக்குவோம், எனக்கு கொழும்பு ஒரு கடை இருக்கி, அந்த கடையில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பொடியை நான் கூட்டிகிட்டு போகிறேன். போகே சொல்லி போகிறேன். தம்பி நல்ல சம்பளம் தருவன், சாப்பாடெல்லாம் தருவன், நம்ம சொல்கிற வேலை அத்தனையும் நீ செய்யணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டி போய் விட்டாச்சு. அவன் கடையில் வேலை செய்யலாம். வேலை செய்யக்குள்ள கொஞ்சம் நேரம் வேலை செய்கிற, மறு இடுப்பை நிமித்தி இப்படி கொஞ்சம் நேரம் நிற்கிற, மறு கொஞ்சம் சாயிற, இப்படி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. தம்பி இங்கே வா, நான் கூப்பிட்றேன், வா தம்பி. இதுக்கு முதல் உண்ட இடத்துல இங்கே வேலை செய்த ஆக்களும் உன்னை போல வேலை செய்த ஆக்கள் தான் என்று நான் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன் அவன்கிட்ட. என்னத்துக்கு சொல்கிறேன்? அவன் மனம் நிம்மதி அடையட்டும். இந்த பொறுப்பான வேலை எனக்கு மட்டுமில்லை, இதுக்கு முதல் இந்த கடையில் இருந்தவர்களும் இவ்வாறு பொறுப்பான வேலையை, கஷ்டமான வேலை செய்து இருக்கிறார்கள், எனக்கு மட்டுமில்லை இது என்று அவன் விளங்கினா கொஞ்சம் நிம்மதியாயிருப்பானல்லவா? அதற்காக அல்லாஹ் தஆலா நீங்கள் என்னச்சிக்காதங்க, சுபகுல 4:30 மணியிலிருந்து பின்னர் 6:30 மணி வரையும் உங்களை நான் போட்டு வளைக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தான் இந்த நோன்பை நான் தந்திருக்கிறேன் என்று நீங்கள் என்னச்சிக்காதங்க. உங்களுக்கு முன்னால் இருந்தாக்களும் இந்த வேலையை வட்டிய பார்த்தாக்கள் தான், உங்களுக்கு மட்டும் புதிய சட்டம் இல்லை. சரி, இந்த நோம்பால் அல்லாஹ்வுக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன நன்மை சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் நோம்பு முடிக்க சொல்லியிருக்கான். இன்றைக்கு உலகத்தில் ஒரு 100 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்று உதாரணத்துக்கு வச்சுக்குவோம்.
உதாரணத்துக்கு தெரியா, எனக்கு கணக்கு சரியா, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, 100 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்று வச்சுக்கோ. இந்த 100 கோடி முஸ்லீம்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதுனால அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் சொல்லுங்க? இப்படி ஒரு லாபம் இருக்காதா? எப்படி? அப்ப 100 கோடி மக்களும் காலை சாப்பாடு இல்லை, சாப்பிட தானே நோன்பு பிடிச்சா? பழச்சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க தானே? காலையில் தேயிலை குடிக்கிற, மத்தியானம் குடிக்கிற, பின்னரம் குடிக்கிற, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க தானே? அப்போ 100 கோடி மக்கள் இவ்வாறு செய்யக்குள்ள கொஞ்சம் களஞ்சியத்தில் மிஞ்சுமா மிஞ்சாதா? ஸ்டோரில் சாமான் மிஞ்சுமா மிஞ்சாதா? மிஞ்சும் தானே. அதுக்காகவே அல்லாஹ் தஆலா பிடிக்க சொல்லிருக்கான். அவன் களஞ்சியத்துக்கு கணக்கே கிடையாது. அவன் களஞ்சியத்தில் எத்தனை மூட சீனி இருக்கு, எத்தனை மூட அரிசி இருக்கு, உலகமே அவன் களஞ்சியம்தான். அப்போ எப்படி அதை சொல்ற? அதுக்கு இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா எதை அவன் லாபத்துக்கு சொல்லல, உங்களோட லாபத்துக்கு தான் சொல்லியிருக்கான். நீங்க நோன்பு பிடிச்சி நஃப்ஸுக்கு மாற்றம் செய்து பசியை அனுபவிச்சு, தாகத்தை அனுபவிச்சு, கஷ்டங்களை அனுபவிச்சு போகும்போது நஃப்ஸை வெல்கிறீர்கள். நஃப்ஸை வென்று போகின்றவன் அல்லாஹ் அளவிலே போய் சேருவான் என்கிறதுக்காக, மிச்சம் பிடிக்கிறதுக்காக அல்ல. அப்படி பார்த்தா இந்த நோம்புல சாப்பிட்ற சாப்பாட்டை விட குறையத்தான் மற்ற காலத்தில் நாங்கள் சாப்பிட்றோம், மிச்சம் பிடிக்கிறேன் வச்சு பார்த்தாலும். நாங்கள் சாதாரண நாட்களில் பெட்டிசி, கட்லிசி, ரோல், இறால் பெட்டிசி இப்படி என்று மகரிபில் வாங்கி திங்குறையா தம்பி? இப்போ திங்குறல் இப்படி தான் இருந்துட்டோம், நாளைக்கு வாங்க தும்போம், அப்படி திங்குறல. இப்போ அவசியம் வேணும் கஞ்சி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடிச்சிட்டு வந்தாக்கலாம், பரிசம் எல்லாம் இல்லை. கஞ்சி வேணும், அது இறைச்சி கஞ்சி வேணும், மறுபடியும் ஈரல் கஞ்சி வேணும், இப்படியே பல ஐட்டம். அது மட்டுமா, அந்த கஞ்சி குடிச்சதுக்கு பிறகு சர்பத்து கிளாஸ், அது பெரிய கிளாஸ், அது வேற. அதுலேருந்து ஒரு அரை மணி தியாலம், 1 மணி தியாலம் போய் சாப்பாடு, நோன்பு திறந்து சாப்பாடு. அந்த சாப்பாடு எது எது நஃப்ஸுக்கு விருப்பமோ அதுதான். இப்போ நீங்கள் சந்தை போகிறீங்க ஏதுவா? நான் சந்தை போகிற ஆள் இல்லை, எனக்கு தெரியாது. நீங்கள் போவீங்க, பின்னால் பேக்கையும் வச்சுக்கிட்டு போய் இந்த மீன் பக்கம் நின்று பாப்பாரு, கொடுவா குடல் இருக்கா, கொடுவா மீன் சிலை இருக்கா, பாலை மீன் சிலை இருக்கா, நோம்பு நேரம் பொண்டாட்டி கொஞ்சம் விரும்பி தும்பாள் என்று போட்டு அதை பார்க்காரு. விலைக்காரி சரி வரல, அங்கால சுத்துறாரு. இந்த புலால பூனை வளைக்கிற மாதிரி இந்த மீன் மார்க்கெட்டை வளைச்சிட்டு அன்னைக்கான் 2 மணி தியாலம். என்னத்துக்கு? நோம்பு 2க்கும் சாருக்கும் அந்த வாய்க்கு ருசியான ஒரு சாப்பாடு வாங்கி கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி நிற்கான். இவர் நோம்பு என்ன நோம்பு? நோம்புட நோக்கம் சாப்பாட்டை குறைக்கணும் தான். சாப்பாட்டை குறைச்சிந்த தம்பி நீங்க டேய் சின்ன பிள்ளையெல்லாம் கோழி இறைச்சி திங்காதங்க, கோழி இறைச்சியெல்லாம் நிப்பாட்டுங்க. உங்களுக்கு அதில் உள்ள விஷயம் தெரியா என்னன்னு? உமா அப்பாவும் கோழி இறைச்சி கொடுத்துறாங்க இவனுங்களுக்கு. பெரியாக்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றேன், நீங்க தொடர்ந்து 3 நாளைக்கு நாட்டுக்கோழி கூவும் பருவம் சாவல் திண்டு பாருங்க. ஒரு கல்யாணம் இல்லை, 2, 3, 4 மார்க்கத்தில் சொல்லப்பட்டபடி 4 முடிக்கிற நிலைமை வரும். அப்படியான ஒரு பவர் அல்லாஹ் தஆலா சேவல்ல, புத்தகோழி இல்லை, சேவல்ல கூவும் பருவ சேவல் அதில் வச்சிருக்கான். அதெல்லாம் இந்த நோம்புல திங்கலாமா? திண்டா குத்தி கிளப்பும் ஆக்களை. ஆகினால அப்படியான சாப்பாடுகள் எங்க போனாலும் பட்டியலப்போம். எங்க நோம்புல பட்டியலப்போம். அது என்னத்தில் செய்யற, மனிதையா செய்யற, முட்டையை ஊற்றி செய்யற சாமான். அப்ப என்ன செய்யும்? குத்தி கிளப்புமா இல்லையா? கிளப்பும். இப்படி சாப்பிட்டா அந்த நோம்பு நீங்க பிடிக்கிறீங்க தான். என்ன பொறுத்த வரையில் அது ஹக்கீக்கத்தில் நோம்பாகாது. சகரு கிளம்புங்க, 2, 3 பேரிச்சம்பழம் எடுங்க. ஒரு இந்த புராட்டாரிய கடையில் அடிக்கிற புராட்டா, அந்த புராட்டா எடுங்க, அல்லடி பிஸ்கட் எடுங்க. பிஸ்கட்டில் 2, 3 திண்டு, அந்த 3 பேரிச்சம்பழத்தையும் திண்டு, ஒரு வாழைப்பழத்தை வேணுமெண்டா திண்டு, ஒரு டீயை குடிச்சு போட்டு நீயத்து வச்சுக்கிட்டு படுங்க. காலத்தால் உங்களுக்கு எந்த விதமான வருத்தம் தெரியாது, சோம்பல் தெரியாது, அசதி தெரியாது, ஒழும்புறதே உஷாராத்தான் எழும்புவீங்க. இது சகருக்கு இறைச்சி கறிக்கும் திண்டு, மரக்கறிக்கும் திண்டு, சுண்டலுக்கும் திண்டு, பொரியலுக்கும் திண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஓடுவீங்க.
இப்போ கொழும்பனண்டானம் பரவாயில்ல, ஒரே பீங்கானுக்கு எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்குவான். இது சுண்டலுக்கு தனி பீங்கான், பொரியலுக்கு தனி பீங்கான், இறைச்சி கறிக்கு ஒன்று, மரக்கறிக்கு ஒன்று, கடைசியில் தயிர் போட்டு கறிக்கணும். தயிர் சட்டி ஒன்று அப்படியே ஓட்டுறான். இவ்வளவையும் அடிச்சு போட்டு குஞ்சில் இருந்துக்கிட்டு ஏவரை ஒன்று விடுறாரு அந்த ஏரியாவுக்கு கேட்கறது. இவர் நோம்பா கிட்டையும் இல்லை. நோம்பினுடைய நோக்கமே பசியா இருக்கணும். வயிற்றை 3 பகுதியா பிரிக்கணுமா. நோம்புல காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்துக்கும் உள்ள சட்டம். வயிற்றை 3ஆக பங்கிட்டு, ஒரு பங்கு தண்ணீர் இருக்கணும், ஒரு பங்கு உணவு இருக்கணும், மற்ற பங்குல என்ன இருக்கணும்? சும்மா அரிக்கணும், குடல் அரிக்கணும். மூளை வேலை செய்யும். இது எவனுக்கு மூளை வேலை செய்யுதில்லை தம்பி. இந்த வெள்ளக்காரன் அதை கண்டுபிடிக்கிறவன், இதை கண்டுபிடிக்கிறவன், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவன், லேப்டாப்பை கண்டுபிடிச்சவன், டெலிஃபோனை கண்டுபிடிச்சவன் தான் என்ன பாலமுனையிலையும் காங்கனுடையிலையும் காத்தாங்குடியில் உள்ளவனா இல்லையே? வெள்ளக்காரன் தான். ஏன்டா அப்படி அவன் மூளை வேலை செய்யுது, உங்களோட மூளை ஏன் வேலை செய்யல? உங்களோட சாப்பாடு இப்படியா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு இப்படியே கொடுத்து கொடுத்து பழகி போட்டாங்க. அவர் சின்ன பொடியை 3 வயசு பொடியன்னு 3 படிச்சுதான் காரணம் போதும். எப்படி நிலைமையா போச்சு பார்த்தீங்களா? ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் நோன்பு பிடிக்கத்தான் வேணும். அவருடைய கட்டளை செய்யணும். அதனால் நன்மை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு இல்லை, எங்களுக்குத்தான் நன்மை. நாங்கள் எங்களை ஒரு உரல்ல போட்டு இடிச்சு 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 நாங்கள் என்ன செய்வோம்? பக்குவப்படுத்தி எடுக்கோம். நம்மட வீட்டில் இப்போ டொய்லெட்டு வந்துட்டு தானே, பாத்ரூம் டொய்லெட்டு தான். நீங்கள் முதல்ல அது இல்லையே. அப்போ டொய்லெட்டுக்கு போகிறது எங்கே போகிற? வீட்டுக்கு பின்னால் கோடி என்றீங்கமே, கோடியால் போகிறேன், கோடிக்கம் போகிறேன். அந்த கோடியால் போய் டொய்லெட்டுக்கு போயிட்டு தான் பாரு. இது என்னத்துக்கோ சொல்கிறதுக்கு எடுத்தேன், மறந்து போகுது பாருங்கள். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். அதை பிடிக்கிற முறைப்படி பிடிக்கணும். நோன்பு திறந்துட்டு நீங்கள் கஞ்சி குடிக்கிறீங்க, இல்லவா? குடிங்க. இது காத்தாங்குடியிலேயோ இலங்கையிலேயோ மட்டுமுள்ள பழக்கம் இல்லை. அரபு நாட்டிலும் எல்லா நாட்டிலும் இருக்கு நோன்பு திறந்த உடனே கஞ்சி குடிக்கிற வழக்கம். ஏனென்றா அந்த காலத்தில் உள்ள வைத்தியர்களே அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் வெறும் குடலாக இருந்ததுல திடீரென பட்டிச்ச போடப்படா, திடீசெண்டே வேற என்னத்தையும் விட்டுக்கப்படாது. முதல் கஞ்சை குடிக்கக்குள்ள கஞ்சியில் என்னென்ன போட்டு செய்வாங்க? உள்ளி, உளுவரிசி, அது இது, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இதெல்லாம் வயிற்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீமைகளை அகற்றக்கூடிய மருந்து. அதனால தான் கஞ்சி நோம்பு திறந்த உடனே குடிக்கிறதுக்கு காரணம். அதுக்கு மேலே ஒரு மகப்பத்தில் ஒரு பெட்டி செவனமெண்டா தின்னுங்க, ஒரு பிளண்டியை குடிங்க, விட்டுருங்க. பரவ கொஞ்சம் சுணங்கி சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. பிறகு சகருக்கு சாப்பிடுங்க, சகரு செய்கிற சுண்டட்டு. அதுக்காக வேண்டி ஒரு 2 ஈச்சம்பழம் 3 ஈச்சம்பழம் ஒரு இதை எடுத்து சாப்பிடுங்க. இப்படி ஒரு 30 நாளும் செஞ்சு வந்தா ஆத்மீகம் வேலை செய்யும். இப்போ மூளையும் வேலை செய்யுதில்லை, ஆத்மீகமும் வேலை செய்யுதில்லை. ஆனால் இந்த மாதிரி நடந்து வந்தா ஆத்மீகம் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் ஆத்மீகம்? சும்மா ரோட்டால் போகக்குள்ள உங்களுக்கு ஒரு தத்துவம் உண்டு மனசில் வரும். அதுதான் ஆத்மீகம். நீங்கள் சும்மா ரோட்டால் நடந்துட்டு போகிறீங்க தம்பி, ஒரு தத்துவம் ஒன்று வரும் உங்களுக்கு. என்னடா தத்துவம் இப்படி ஒன்று வர நமக்கு? நாம் ஆதியும் இல்லை, மௌலவியும் இல்லை, படித்தவனும் இல்லை என்று என்ன செய்வீங்க? ஒரு படித்த ஆளுகிட்ட போய் நான் இப்படி ரோட்டால் நடந்துக்கிட்டு போகக்குள்ள இப்படி ஒரு தத்துவம் வந்துச்சு, இது குர்ஆனுக்கு நேர்பாடானதா, குர்ஆனுக்கு மாத்தமானதான்னு கேட்டு பாருங்க. குர்ஆனுக்கு மாத்தமானதுன்னா மாத்தமானன்னு சொல்லுவார், அல்லது சரியானதுன்னா சரியன்னு சொல்லுவார். சரியான தத்துவங்கள் உங்களுக்கு விளங்கும், கல்பு வெளிச்சமாகும். இபாதத்தை செய்ய செய்ய நோன்பை இந்த அடிப்படையில் பிடித்து வரக்குள்ள கல்பு வெளிச்சமாகும். பல காட்சிகள் எங்களுக்கு கிடைக்கும். நாம் அல்லாவை காணணும் இல்லவா, அல்லாவோட பேசணும் இல்லவா, சந்தோஷமா இருக்கணும் இல்லவா. அதற்கு ஆத்மீகம் வேலை செய்தால் மட்டும்தான் இதையெல்லாம் பெறலாம் என்பதை கூறி இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்கள் ஒரு நியத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் தராவிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பயன் பண்ணுறதுக்கண்டு. ஆனால் ஒரு 17 மணி பிந்தாமல் எல்லாரையும் அனுப்பிடுறதையும் முடிவு செய்திருக்காங்க. எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வர வேணும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.